எங்க பாரு தல தோனி இன்னைக்கு பாத்துட்டு இருக்கேன். இவனுக்கு எல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவங்க 2010ல சவுத் ஆப்பிரிக்கா போனா என் தலைவன் என்ன பிச்சுன்னு தெரியாது ஏதும் தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு தெரியுமா? நியூசிலாந்து டீம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் டீமை கூப்பிட்டு வர்றான். புரியுதுங்களா? அடிக்கிறான் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் யாரு தெரியுமா? வயாபா ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா டீம் கூப்பிட்டு வர்றான். இதெல்லாம் டோர்னமெண்ட் டீம் CL T20 சில தற்கூரிக்கெல்லாம் தெரியாது. அதே அடிக்கிறான். மூணாவது மேட்ச் விக்டோரியா கூட ஃபுல் ஆஸ்திரேலியாவுக்கு போயிரு ஆரன் பிரிட்ஜ் கேப்டன் ரொம்ப கஷ்டம் டிராப் பண்ணோம். சூப்பர் ஓவர் போய் தோட்டோம். நாலாவது மேட்ச் யார் தெரியுமா? வாரியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீம் அவனையும் அடிச்சோம். ஆனா வாரியர்ஸ் என்ன பண்ண தெரியுமா? யாமன்ல நான் தான் ஜெயிப்பிட்டு உண்மையிலே போயிட்டு டப்பான டீம் சவுத் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு திரும்ப வந்து ஃபைனல் நிற்கிறாங்க. விடுவோமா? நானு ஒரே ஒரு 132 ரன் வச்சு மண்ணக்க வச்சேன். சவுத் ஆப்பிரிக்காவிலே போய் என் தலைவன் கப்ப தூக்கிட்டு வந்தான். உள்ளூர் கப்பு இல்ல வெளியூர் கப்பு பார்த்தா அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சான் சவுத் ஆப்பிரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன். டேய் இவன் பெரிய ஆள் போனதுறான். டேய் இல்ல கப்பு பார்த்து 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 எங்க ஃபேன்ஸுக்கு அடடே கப்பு ஈஸின்னு போல வச்சுக்கிறானுங்க. நம்ம தலைவரை ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. இதே டீம் வச்சு கப் அடிப்போம்.